Wait a minute. Taking on my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. Welcome to the show. Mothers BC One Mothers Mr. from the welcome back to my channel. So நம்ம ஜூனியர் NTR சார் நடிச்சிருக்கோம் தேவரா பார்ட் 1 படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி, அங்கே ஒரு 4 ஊர் இருக்கு. அங்கே எல்லாருமே மக்கள் இருக்காங்க. ஆனால் என்னதான் 4 ஊர் மக்களாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா செங்கடல் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன் செங்கடல் மக்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்கிறது நான் சொல்லிட்டேன்னா அந்த இம்பாக்ட் போயிடும். படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன். பட் எனக்கு அந்த வரலாறு ரொம்ப பிடிச்சது. அங்கேயே நான் படத்தில் இன்வெஸ்ட் ஆகிட்டேன். சரிங்களா? ஸோ என்னதான் 4 ஊர் மக்களாக இருந்தாலும் இவங்க ஒரு நல்லது கிட்டதான் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு ஆயுத பூஜையோ இல்லை கடத்த போகிறதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. பட் ஸ்டில் சொல்கிறேன், அங்கே எது நடந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. அதை சொன்ன மாதிரி செங்கல் மக்கள்ங்கிற மாதிரி ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்படி சேர்ந்துடுற மக்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை வர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். நம்ம சைஃப் அலி கான் சாரும் நம்ம ஜூனியர் NTR சாரும் வந்துட்டு ஒரு சண்டை போகிற மாதிரி சினாரியோ வரும். அந்த சினாரியோ வந்ததுக்கப்புறம் படம் என்ன ஆகுது, எங்கிட்டு போகுது அப்படிங்கிறது தான் கதைக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தூக்கி இப்படி ஓரமாக வச்சிடலாம். Now coming to the positives of the film. Obvious positive, but எனக்கு வந்து இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். Why? Because நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூனியர் NTR சார் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ட்ரிபிள் பார்த்தேன். பட் 2 பேர் இருந்தாங்க. ஜூனியர் NTR சாரும் ராம்சரண் சார் வந்தார் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு சிங்கிளாக அவர் மட்டுமே பிக் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். மனுஷன் ஸ்க்ரீனை ரூல் பண்ணுறாரு. லிட்டரலாக இஸ் பிளட்டி ரூலிங் த ஸ்க்ரீன். நடந்து வந்தாலும் சரி, அந்த சிரிக்கிறதோ, அந்த டான்ஸ் ஆடுறதோ, முறைக்கிறதோ, அந்த சண்டை போடுறது, த ரேஜ் அண்ட் ஆல் த திங்ஸ், ஹி இஸ் லிட்டரலி கண்ட்ரோலிங் த ஸ்க்ரீன் அண்ட் ரூலிங் த ஸ்க்ரீன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த மனுஷன் பிளாஸ்ட், லிட்ரல் பிளாஸ்ட். ஐ அப்சல்யூட்லி என்ஜாய்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேவராவும் வேற லெவலு, வேற லெவலு. அதனால நீங்கள் படத்தை பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுடும். வேற மாதிரி சம்பவம் அது. ஸோ absolutely enjoyed his performance and I don't know what else to say, but you know, he was literally ruling the screen for me. So எனக்கு clear cut அவர் தான் the biggest positive, the solid positive அப்படி சொல்லிக்கிறேன். But also one more person very strongly என்ன சொல்றது in contingent with him அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம சைஃப் அலி கான் சார் சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்கு. அந்த மேனிப்புலேட்டிவாக இருக்கிறதாகட்டும், இந்த கோவப்படுறதாகட்டும், இந்த ஒரு மாதிரி ஸ்லையாக பிஹேவ் பண்ணுறதாகட்டும், மனுஷன் சாலிடான ஒரு நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் செம ஹீரோப்பா, இவர் சாலிடான வில்லன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் 2 பேரும். ஸோ ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் போத் தியர் ஆக்டிங். ஸோ டெஃபினட் பாசிட்டிவ்ஸ் இந்த 2 பேரும் அப்படி சொல்லிக்கிறேன். ஆல்சோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் மாதிரி சூப்பராக ரோல் நடிச்சிருக்காரு. மற்ற நிறைய ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸஸாக வந்து டெஃபினட்டாக இந்த படத்தில் அது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அதை தூக்கி இங்கே வச்சலாம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. செகண்ட் பாசிட்டிவ், அனி ப்ரோ மியூசிக் பிளட்டி கிளியுது. சரி, சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தங்கள் இருந்துச்சு. அதை நான் வந்து ரியாக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அது தெரிலங்க. அது வேற மாதிரி பிளாஸ்ட்டு. சாங்ஸ் வேர் கிரேசி, பட் பிஜிஎம்ஸ் வேர் கிரேசியர், பிகர், பேடர், என்னவா சொல்லலாம். பிரிச்சுட்டார் மனுஷன். வேற லெவல் பிஜிஎம்ஸ் எல்லாம் தியேட்டரில் அப்படியே அள்ளு விடுது. கிழிச்சிட்டார் அனி ப்ரோ. ஐ ஹேவ் டு டெல், மியூசிக் இஸ் டெஃபினெட்லி த செகண்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. இட் வாஸ் bloody brilliant. வேற மாதிரி அனி ப்ரோ, கிரேட் மியூசிக் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் கம்ஸ் த சினிமாட்டோகிராஃபி பிச்சு தள்ளிருக்காங்க. அங்கே எதாவது சொல்கிறேன் நான், அதை நீங்கள் விஷுவல்ஸ் நீங்கள் ப்ராப்ளி இதிலே பார்த்துருப்பீங்க, டீசர் ட்ரெயிலே பார்த்துருப்பீங்க. பட் அதை தாண்டி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி அந்த கடலை காட்டின விதமாகட்டும், அந்த பீப்புளை காட்டின விதமாகட்டும், அந்த இமோஷன்ஸ் கேப்சர் பண்ண விதமாகட்டும், அந்த ஃபைட் சீக்வன்சஸ் கேப்சர் பண்ண விதமாகட்டும், இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரானரி ஒர்க். சினிமாட்டோகிராஃபி பிரிச்சிருக்காங்க. கட்ஸ் வைஸ் எனக்கு அதுவும் பிடிச்சிது. எடிட்டிங்கும் வந்துட்டு கண்டிப்பாக கை கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எடிட்டிங்கும் நான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அது போக ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் பிரில்லியன்ட் ஃபார் மீ. அந்த நடுவில் வந்துட்டு அந்த ஆயுத பூஜை ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு சண்டை வரும். அந்த இடமாகட்டும், இன்டர்வல் பிளாக் ஒரு ஃபைட் நடக்கும். அது ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்லாம் ஒரு மாதிரி சரசரன்னு ஒரு மாதிரி ஸ்விஃப்டாக மூவ் பண்ணுவார் NTR சார்லாம். வேற மாதிரி சம்பவம். அது ஒரு சூப்பர் இருந்துச்சு ஆக்ஷன் பிளாக். அது போக வந்துட்டு கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். சம்பவம். So action again was a very big positive for me. Where VFX also was very impressive for me. எனக்கு பிடிச்சதுங்க. சரிங்களா? அந்த ஷார்க் சீக்வன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்வியஸாக அது அதெல்லாம் சினிமாட்டிக் லெவரேஜ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படிங்க அதெல்லாம் பேசுறது வந்துட்டு பாயிண்டே இல்லை. அதெல்லாம் சினிமாட்டிக் லெவரேஜ். சில விஷயங்கள் நடந்த விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக சினிமாட்டிக் லெவரேஜ் எடுக்கப்படும். ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சிலது இருக்கு. பட் எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு அது. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு அது ஒரு கம்ப்ளைண்டாகவே இல்லை, அது ஒரு பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ
எனக்கு வந்து அந்த சீக்வன்சஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து சொன்னோம். ஸோ விஎஃப்எக்ஸும் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாலிட் கேரக்டர்ஸை கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் அவங்க செகண்ட் பார்ட்டில் ப்ளே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஜான்வி கபூர் மேம் வாஸ் லிட்ரல் ஐ கேண்டி. வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்து போவாங்க, ஒரு சாங்குக்கு வராங்க, அவ்வளோதான். ஷி வாஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யூஸ். ஐ பிலீவ் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ரோல் இருக்கும். தாவூடி சாங்லாம் அதெல்லாம் வரவே இல்லை, அது என்னன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த செகண்ட் பார்ட்னு நினைக்கிறேன். ஷைன் டாம் சாக் அவர்களும் வாஸ் அண்டர் யூஸ்ட். அவரும் பயங்கரமான ஆக்டர் அவர். ஸோ ஷைன் டாம் சாக் அவரும் கொஞ்சம் லைட்டாக அண்டர் யூஸ்டாக தான் தோணுச்சு எனக்கு. அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரோல் பண்ணலை. ஸோ சர்டன் கேரக்டர்ஸ் வேர் அண்டர் பிளேட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு டெஃபினட் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மற்றபடி ஓவராலாக வந்துட்டு எனக்கு is it worth a theatrical watch அப்படின்னு கேட்டிங்கன்னா for me personally it was brilliant for me. I absolutely enjoyed the film. This is an action drama film. So action drama படத்தில் என்ன எதிர்பார்த்து போகணுமோ அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இந்த வரலாறு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு விஷுவல்ஸும் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கோட கேட்கும் போது நம்ம ஜூனியர் என்டிஆர் சார் ஆக்டிங்கும் சரி, நம்ம சைஃப் அலி கான் சார் ஆக்டிங்கும் சரி, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தியேட்ரிக்கல் வாட்சுக்கு வருதுன்னு தோணுது. இது என்னோட ரிவ்யூ ஆன் தேவரா பார்ட் 1. உங்க தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் வீடியோ முடிச்சு அப்ப நன்றி கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.